நடிகர் பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் அந்தகன். இந்த படத்தை அவரின் தந்தை தியாகராஜன் இயக்கியுள்ளார். அந்தாதுன் திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த அந்தகன் திரைப்படம். இந்த படத்துல பிரசாத்துடன் பிரியா ஆனந்த், சிம்ரன், வனிதா விஜயகுமார், KS ரவிக்குமார், யோகி பாபு என ஒரு பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பார்வையற்றவராக தன்னை காட்டிக்கொள்ளும் கிரீஸ் கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்த பிரசாந்த் ஆத்மார்த்தமான ஓர் இசைப்பிரியர். பெரிய பியோனோ கலைஞனாக வேண்டும் என ஆசைப்படும் அவர் அதற்காக லண்டன் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழலில் அவருக்கும் ஜூலி கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருக்கும் பிரியா ஆனந்துக்கும் இடையே நட்பு மலர்கிறது. அவரது ரெஸ்ட்ரோ பார்ல கிரீஷுக்கு பியோனோ வாசிக்கும் வேலை கிடைக்க அந்த ஊதியத்தை வைத்து லண்டன் செல்ல திட்டமிடுகிறார். இப்படியாக வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருக்கும் போது கிரீஷுக்கு முன்னால் கொலை ஒன்று நிகழ்ந்து அவரது திட்டம் மொத்தமும் தலைகீழாக மாறிவிடுகிறது. அந்த கொலையும் அதன் பின் நடக்கும் சம்பவங்களும் கிரீஷின் இசைக்கனவை கலைத்ததா, உயிர் பெற செய்ததா, என்னதான் நடந்தது என்பதே திரைக்கதை. ஒருபுறம் அப்பாவியான இசைக்கலைஞனாகவும் மறுபுறம் பதற்றம், பயத்துடன் போராட்டம் நடத்துபவராகவும் தன்னால் முடிந்த அளவுக்கு நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரசாந்த். அழுத்தமான எதிர்மறை கதாபாத்திரத்தில் சிம்ரன் ரசிக்க வைக்கிறார். எல்லோரையும் ஓவர்டேக் செய்து நடிப்பால் திரையில் ஆளுமை செலுத்துகிறார். பிரியா ஆனந்த் குறைந்த நேரமே எடுத்துக்கொண்டாலும் நிறைந்த நடிப்பை வழங்க தவறவில்லை. கார்த்திக் வழக்கமான உடல் மொழியில் தடம் பதிக்கிறார். ஊர்வசி, யோகி பாபு காம்போ, சமுத்திரகனி, KS ரவிக்குமார், வனிதா விஜயகுமார், மனோபாலா உள்ளிட்டோர் தேவையான பங்களிப்பை செலுத்தியிருக்கிறாங்க. இசையின் வழியே நகரும் கதையில் சந்தோஷ் நாராயண் பின்னணி இசை திருப்பம் நிறைந்த காட்சிகளில் அதிர்ச்சியை கூட்டுகிறது. திருப்பம் நிறைந்த விறுவிறுப்பான கதை என்பதால் பெரிதாக போரடிக்காமல் நகர்ந்து போகிறது படம். மேலும் இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. படத்தை நல்லா சஸ்பென்ஸா கொடுத்திருக்கிறார். படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்களது கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி நடித்திருக்கிறாங்க. படத்திற்கு இரண்டாவது ஹீரோ சந்தோஷ் நாராயண் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இசை பக்காவா வந்திருக்கு என்றார். இன்னொரு ரசிகர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த படத்துல பிரசாந்த் பார்வையற்றவராக நடித்திருப்பதால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற என்ன தேவையோ இதை மட்டும் மனதில் வைத்து நடித்திருக்கிறார். இதனால் அவரின் டான்ஸ் மற்றும் சண்டை காட்சிகள் பார்க்க முடியாமல் போய்விட்டது. இதுதான் ஒரே வருத்தம். மற்றபடி படத்தை குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நிச்சயம் இந்த படம் பிரசாத்திற்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும். சஸ்பென்ஸ், சென்டிமெண்ட், த்ரில்லிங் படம் போரடிக்காமல் இருக்கிறது என்றார் அந்த ரசிகர்.